name is the name of Jesus Christ, my King. What a beautiful name it is, and nothing compares to this. What a beautiful name it is. ஹல்லேலூயா. இப்போ எல்லாம் எழுந்துச்சு உட்கார்ந்துட்டீங்களா? ஹல்லேலூயா. மத்தேயு 5வது அதிகாரம் 13வது வசனம். மைக்கில் படிங்க, அப்பதான் வரும். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பார்த்து என்னன்னு சொல்றாரு? தங்கமே, தேனே அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கும், மதுரமேன்னு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். லூக்கா 14:34 அதுதான் சொல்லப்பட்டிருக்குது. படிக்கிறீங்களா? உப்பு போதும். உப்பு நல்லது தான். அப்போ உப்பு கெட்டது கிடையாது, உப்பு நல்லது. பூமிக்கு நாம் எப்படியா இருக்கோம்? நல்லவங்களாக இருக்கணும், உப்பாக இருக்கணும். அல்லேலூயா. ஆதி காலம் முதல் நம்ம பார்க்கும்போது உப்பு ரொம்ப இன்றியமையாத முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருளாக இருந்தது. பிரத்யேகமான காரியங்களுக்காக அதை உபயோகித்தார்கள். அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு 6000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே உப்பு புழக்கத்தில் இருந்தது. ஆனால் உப்பு கிடைப்பது அரிதாக இருந்தது, ரொம்ப காஸ்ட்லி. இப்போ நம்ம வாங்குற மாதிரி உப்பு அந்த நாட்களில் நம்ம வாங்க முடியாது. ரொம்ப விலையேற பெற்றது ஒன்றாக அது கருதப்பட்டது. உப்பு எதுக்கெல்லாம் பயன்படுத்துவார்கள் என்று சொன்னால், உடன்படிக்கை செய்யும் போது உப்பை பயன்படுத்துவார்கள். ஏனென்றால் உப்பு எதை குறிக்கிறது என்றால், வெள்ளையாக இருக்குது இல்லையா, பரிசுத்தம், தூய்மை, நேர்மை, உண்மை, இவைகளை எல்லாம் என்ன குறிக்குதா? உப்பு. ஆகையினால உடன்படிக்கை செய்யும் போதெல்லாம் உப்பை பயன்படுத்துவார்கள். அப்படி உப்பை பயன்படுத்துவார்கள் என்று சொன்னால் அந்த உடன்படிக்கை மாறாத ஒரு உடன்படிக்கையாக இருக்கும். அல்லேலூயா. என்னாகமம் 18:19 வசனம். என்னாகமம் 18வது அதிகாரம் 19வது வசனம். மைக் வச்சிருக்கவங்க படிங்க. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு ஏறெடுத்த படைக்கிற பரிசுத்த படைப்புகள் எல்லாம் உனக்கும் உன் குமாரருக்கும் உன் குமார்த்திகளுக்கும் நித்திய கட்டளையாக கொடுத்தேன். கர்த்தருடைய சந்நிதியில் இது உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் சொல்லும் மாறாத உடன்படிக்கை என்றார். ஆண்டவர் ஆரோன்கிட்ட சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் ஏறெடுத்து படைக்கும் பலிகள் எல்லாம் உனக்கும் உன் குமாரருக்கும் உன்னுடைய குமார்த்திகளுக்கும் உரியதாக இருக்கும். இது நான் உன்னோட பண்ணுற உடன்படிக்கை. எப்படிப்பட்ட உடன்படிக்கை? மாறாத உடன்படிக்கை. ஆங்கிலத்தில் என்ன தெரியுமா வருது? இட் இஸ் அ கவனன்ட் ஆஃப் சால்ட் அப்படின்னு வருது. ஆனால் உப்பு உடன்படிக்கைன்னு போட்டிருக்குது. ஆனால் இதில் என்ன இல்லை, தமிழில் உப்பு உடன்படிக்கைன்னு வராது, மாறாத. அப்போ உப்பு உடன்படிக்கை என்றால் மாறாத, அது அப்படியே நித்தியமாக இருக்கும். அதே மாதிரி தான் தாவீதோடு கூட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். 2 நாளாகவும் படிக்க வேண்டாம், 2 நாளாகவும் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்கிறாரு, இஸ்ரவேலின் ராஜ்ய பாரத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் கொடுப்பேன். இது உன்னோட நான் பண்ணுகிற மாறாத உடன்படிக்கை, கவனன்ட் ஆஃப் சால்ட், உப்பு உடன்படிக்கை என்று நம்ம ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். இப்போ உடன்படிக்கைக்கு எது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது? உப்பு உடன்படிக்கைக்கு மிகவும் முக்கியமாக இருந்தது. அடுத்து நாம் வாசிக்கிறோம் லேவியர் 2:13 வாசிக்கலாம். லேவியர் ராகமம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக. உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறைய விடாமல் நீ படைப்பது எல்லாரோடும் உப்பையும் படைப்பாயாக.
உடன்படிக்கையோடு என்னது உப்பை நீங்கள் படைக்க வேண்டும். போஜன பலியோடு எல்லா பலியோடும் எதை செலுத்தணும்? நீங்கள் உப்பை செலுத்த வேண்டும். பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது உப்பு எப்படி இருக்குது? ரொம்ப ஒரு பிரத்யேகமான விசேஷித்த ஒரு பொருளாய் காணப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்கும்போது ரோமர் கலாச்சாரத்தில், ரோமர் ஆட்சி புரிந்த காலத்தில் ரோம போர் சேவர்களுக்கு உப்பு வாங்க அலவன்ஸ் கொடுப்பாங்களாம். ஏன்னா உப்பு வாங்க முடியாது. ஏன் சோல்ஜர்ஸ்க்கு உப்பு வேணும்? ஏன்னா அவங்க போய் பயங்கரமாக யுத்தம் பண்ணி நம்ம நாட்டை காக்கும்படியாய் அவங்க என்ன பண்ணுவாங்க? அதிகமாக உழைப்பார்கள். அதிகமாக உழைக்கும் போது என்ன ஆகிடும்? அவங்களுடைய சத்தெல்லாம் குறைஞ்சி போயிடும். குறைஞ்சி போய் நீர் சத்தெல்லாம் போயிடும். டீஹைட்ரேட் ஆகிடுவாங்க. டீஹைட்ரேஷன் ஆகும்போது என்ன பண்ணுறாங்க? உப்பு கலந்து என்ன பண்ணுறாங்க? தண்ணி கொடுக்குறாங்க இல்லையா? அந்த உப்பு வாங்குவதற்கு கூட என்ன முடியாதான் சோல்ஜர்ஸ்னால. ஆகையினால உப்புக்காக ஒரு அலவன்ஸ் கொடுப்பாங்களாம். அந்த அலவன்ஸுக்கு பேர் சேலரியம். அதுலேருந்து தான் சேல்ரி. உங்கள் சேல்ரி எவ்வளோன்னு கேட்குறோம்ல, உங்கள் சம்பளம். அந்த சம்பளன்ற வேர்டு கூட எதுலேருந்து தான் வந்துதான்? உப்பிலிருந்து தான். சால்ட் அதுலேருந்து தான் வருது. அடுத்து நம்ம பார்க்குறோம், உப்பிட்டவரை உள்ளளவும் நினைன்னு சொல்கிறாங்க. உப்பிட்டவர்னா என்ன அர்த்தம்? சாப்பாடு கொடுத்தவங்கள அதை நாசுக்காக சொல்கிறாங்க. உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. ஆனால் அதனுடைய பொருள் என்னவென்றால், உப்பிட்டவர் என்று சொன்னால் மனதிற்கு இனிமையை சேர்ப்பவராம். இனிமையை கொடுப்பவர், ஒரு சுவையை கொடுப்பவர். ஒரு மனிதனுக்கு சொல்லாலோ செயலாலோ இல்லை நம்முடைய பொருள் உதவியாலோ அவருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை உண்டு பண்ணுகிறவர்களை நம்முடைய ஆழ் மனதில் நாம் உள்ள வரைக்கும் அவர்களை நினைத்து நன்றியோடு இருக்கணுமோ. அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க? உப்பிட்டவரை உள்ளளவும் நிலை. எல்லா இடத்துலையும் என்ன இருக்குது? உப்புக்கு ஒரு விசேஷித்த ஒரு என்ன சொல்ல விசேஷமாக அது பார்க்கப்படுகிறது. இப்போ கூட இவர் சொன்னார், நம்ம டைட்டில் என்னது? விபிஎஸ் டைட்டில், நான் ஏன்னா நீ உப்பு, நீ விசேஷித்தவள். விசேஷித்த காரியத்துக்கு தான் என்ன பண்ணுவாங்க? உப்பை பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் பார்க்குறோம் உப்பில்லா பண்டம். அப்போது உப்பு கட்டாயம் அவசியம். எல்லா பண்டத்துக்கும் உப்பு அவசியம். இன்னொன்று ஒன்று சொல்லுவாங்க, உப்பு போட்டு தான் சோறு சாப்பிட்றியான்னு கேட்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சூடு சொரணை ஏதாச்சும் இருக்குதா உனக்கு? மக்கு மாதிரி உட்காந்துருக்கிறிய, மந்தமாக உட்காந்துருக்கிய, உப்பு போட்டு சோறு சாப்பிட்றியா? அப்போ சூடு சொரணெல்லாம் எதுனால வருதான்? உப்புனால வருது. நீங்கள் உலகத்துக்கு ஆண்டவருக்குன்னு எப்படி இருக்கணும்? சூடாக இருக்கணும், ஹாட்டாக இருக்கணும். ஆண்டவருக்காக என்ன பண்ணணும்? நீங்கள் எழும்புறவர்களாக வைராக்கியமுடையவர்களாக இருக்கணும். உப்பு சுத்திகரிப்புக்கு இல்லைங்களா? பேண்டமிக் பீரியடில் காய் வாங்கிட்டு வந்தால் என்ன பண்ணோம்? உப்பில் போட்டு கழுவு, மஞ்சத்தூள் போட்டு கழுவு. ரூபா நோட்டை கூட என்ன பண்ணாங்க சிலர்? உப்பில் கழுவி வரிசையாக காய வச்சுருந்தாங்க. அப்போ காசெல்லாம் கொட்டி கலக்கலன்னு உப்பு தண்ணியில் போட்டு கழுவி, அப்பயும் கூட அவங்களுக்கு என்ன வந்துருச்சு? உப்பு சுத்திகரிப்புக்காக உபயோகப்படுத்தப்படுகிறது. உப்பு ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுமா? ஹல்லேலூயா. அதான் டீஹைட்ரேட் ஆயிடுச்சுன்னா உப்பு கலக்கி கொடுத்தோன்னா என்ன ஆகிடுது? தெம்பாயிடுது, ஆரோக்கியமாக ஆயிடுறாங்க. இன்னும் கேட்க போனால் விளம்பரத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க டபக்குன்னு குதிப்பாங்க, உங்கள் பேஸ்டில் உப்பு இருக்கிறதா அப்படி கேட்பாங்க. பார்த்துருக்குறீங்களா? பேஸ்ட்டுக்கும் என்ன வேணும்? உப்பு வேணும். டேஸ்ட்டுக்கும் உப்பு வேணும். பல்லுக்கும் என்ன வேணும்? உப்பு வேணும். சொல்லுக்கும் என்ன வேணும்? உப்பு வேணும். உப்பால் சாரமேற்றப்பட்டவைகளால் உங்களுடைய வார்த்தைகள் இருக்க வேண்டும் சொல்கிறாரு. ஆகையினால உப்பு எல்லா காரியத்துக்கும் முக்கியமான ஒரு பொருளாக இருக்கிறபடினால, விசேஷித்த ஒரு பொருளாக இருக்கிறபடினால, நீங்களும் நானும் விசேஷித்தவர்களாக இருக்கிறபடினால கர்த்தர் சொன்னார், பூமிக்கு நீங்கள் உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பை எங்கேருந்து எடுக்கிறாங்க? கடலிலிருந்து அப்படியே எடுத்துடுறாங்களா? பிரித்து எடுக்கிறாங்க. பாத்தி கட்டி அதில் சூரிய ஒளியில் அதை உலர விட்டு, அதுக்கப்புறம் நிறைய செயல்பாடுகளுக்கு நடுவே அது கடந்து போய் வெண்மையான நிறமுடைய ஒரு உப்பாய் பரிசுத்தமாக நமக்கு அது காணப்படுகிறது. உளையான சேற்றிலும் பாவ இருளிலும் அக்கிரமத்திலும் நம்ம எப்படி இருந்தோம்?
நாம் இருந்தோம் இல்லைங்களா? கடலில் எப்படி உப்பு எல்லாத்தோடையும் கலந்துருந்ததோ அதே போல் நாமும் உளையான சேற்றில் பாவ இருளில் அக்கிரமங்களால் நிறைந்தவர்களாய் இருளில் நம்ம வசித்து கொண்டிருந்த நம்மை பிரித்து எடுக்கும்படியாய் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி, நாம கெட்டு போகாதபடிக்கு அவரை தந்தருளி, இவ்வளவாய் எவரை தந்தருளி? இயேசு கிறிஸ்துவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உப்பு என்ன பண்ணும்? கெடாம பாதுகாத்துக்கும். அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி வந்தாருங்க? உப்பாய் நெருப்பாய் வந்தவரேன்னு பாட்டு பாடுறோம். நம்ம ஒரு பாட்டு காட்டலாம், உப்பாய் வந்தவரே. அல்லேலூயா. நாம் கெட்டு போகாதபடிக்கு அவர் எப்படி வந்தாரா? உப்பாய். அதனால தான் ஊறுகாய் போடுறோம் இல்லைங்களா? ஊறுகாய் போட்டு வருஷ கணக்கில் வச்சுக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறோம் இல்லைங்களா? உப்பு சரியாக போடலன்னா என்ன ஆகிடும்? கெட்டு போயிடும். அப்போ உப்பு கெடாமல் நம்மை உப்பாய் வந்த இயேசு நம்மை கெடாமல் பாதுகாத்து பரிசுத்தத்துக்கென்று நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார். உங்கள் பாவங்கள் சிவப்பாய் இருந்தாலும், ரத்தாம்பரத்தை போல சிவப்பாய் இருந்தாலும் உங்களை அவர் எப்படி மாற்றுவாராம்? பஞ்சை போல, உறைந்த மலையை போல வெண்மையாய் பரிசுத்தமாய் உப்பை போல அவர் நம்மை மாற்றுவார். இப்போ உப்பு பரிசுத்தத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. 1 பேதுரு 1:14 நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல், முன்னே அறியாமையினாலே கொண்டிருந்த நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ நம்முடைய இச்சையின்படி நடந்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் நம்ம எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். அல்லேலூயா. உங்களை அழைத்தவர் உப்பாய் இருக்கிறபடினால், உங்களை அழைத்தவர் பரிசுத்தமாய் இருக்கிறபடினால், உங்களை அழைத்தவர் சுத்தமாய் இருக்கிறபடினால் நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். எல்லா நடக்கையிலும் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தராய் இருக்க வேண்டும். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக டேவிடை எடுத்துக்குவோம், தாவீதை எடுத்துக்குவோம். தாவீது எப்பேற்பட்டவர்? அவர் என்ன பண்ணாராம்? தன்னுடைய ஆட்டை ஒரு சிங்கத்தின் வாயிலிருந்து மீட்கும்படியாய், கரடிகிட்டேருந்து மீட்கும்படியாய் சிங்கத்தின் தாடியை பிடித்து கொன்றார். யுத்த வீரன் இல்லைங்களா? காரிய சமத்தன், சௌரியவான். அது மாத்திரமல்ல, அவர் என்ன பண்ணுவாராம்? சவுல் கிட்ட போயிட்டு அவருடைய சுரமண்டலத்தை எடுத்து வாசித்தார்னா சவுலில் இருந்த பொல்லாத ஆவி அவரை விட்டு நீங்கி போகுமா. அவ்வளோ ஒரு பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு மனுஷனாக இருந்தார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 55:17 நம்ம வாசிக்கிறோம், அந்தி சந்தி மதியான வேளைகளிலே உம்மை நான் தியானித்து முறையிடுகிறேன். அந்தி சந்தி மதியானம் 3 வேளையில். அடுத்து சங்கீதம் 119 164 வாசிக்கிறோம், உமது நீதி நியாயங்களின்படி உம்மை நான் என்ன பண்ணுறேன்? நினச்சி உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரை, உம்முடைய நீதியை நான் துதிக்கிறேன், உம்முடைய நியாயங்களை எல்லாம் பார்த்து நான் உம்மை துதிக்கிறேன். இப்போ ஆனந்த் பிரதர் துதிக்கிறாரா? நீதினா என்ன, நியாயம்னா என்னன்னு இப்போ தெரியுது இல்லைங்களா? அதுக்குள்ளே அதன் ஊடாக கடந்து போகும்போது தான் நீதினா என்னன்னு தெரியும், நியாயம்னா என்னன்னு தெரியும். நீதி மறுக்கப்பட்டவங்களுக்கு தான் நீதினா என்னன்னு தெரியும். அல்லேலூயா. பாவிகளுக்கு தான் ரட்சிப்புனா என்னன்னு தெரியும். ஆண்டவர் அதனால தான் சொல்கிறாரு, பாவிகளுக்கு தான் நான் உலகத்தில் வந்தேன் என்று சொல்கிறார். நீதி நியாயங்கள் நிமித்தம் 7 முறை துதிப்பாராம். அப்பேற்பட்ட ஒரு பரிசுத்தவான். அவர் விழுறதுக்கு எங்கன்னா வாய்ப்பு இருந்துச்சா? வாய்ப்பே கிடையாது. அப்பேற்பட்ட பரிசுத்தவான். ஆனால் விழுந்துட்டார். யாரால? ஒரு பெண்ணால். பெண்ணு வந்து அவரை விளைவிக்கல, பெண்ணால் விழுந்தாருன்னா அவர் கண்ணால் விழுந்துட்டார். கண்ணால் பார்த்தது நிமித்தம் என்ன பண்ணிட்டாரு? விழுந்துட்டார். உப்பரிகையின் மேலே உலாத்தி கொண்டு இருக்கும்போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை தன்னுடைய கண்ணால் பார்த்தார். அதே உப்பரிகையில் இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணுறாரு? தேவாலயத்தின் உப்பரிகையின் மேலே பிசாசு கொண்டு போய் நிறுத்திட்டு, நீர் தாழ குதியும், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், அப்பொழுது என்ன பண்ணுவாங்க? ஏஞ்சல்ஸ், தேவதூதர்கள்லாம் வந்து உங்களை ஏந்திட்டு போயிடுவாங்க அப்படின்னு ஆண்டவர் என்ன சொன்னார்? வார்த்தையினால் அடிக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சைப்பார். அவர் தாழ குதிக்கலை, ஆனால் உப்பரிகையிலேருந்து தாழ குதிச்சிட்டார். யார்? தாவீது குதிச்சிட்டார். டவுன்ஃபால். அவ்வளோதான்.
டவுன்ஃபால் ஆயிடுச்சு. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமாங்க? நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்புகிறார். அதை படிக்கலாம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 7-8வது வசனம். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேலின் ராஜாவாக உன்னை அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து. சவுலின் கைக்கு, அவனுக்கு முந்தின ராஜா யாரு? சவுல் தாவீதை கொன்று போடும்படி வேட்டையாடிக்கிறான். அவன் கைக்கு உன்னை தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து, உன் ஆண்டவனுடைய அந்த ராஜாவுடைய வீட்டையும் உனக்கு கொடுத்த, உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து. அவருடைய ஸ்திரீகள், அவருக்குன்னு சில ஸ்திரீகள்லாம் வச்சுருப்பாங்க ஸ்டாக்கில். கொஞ்சம்லாம் கல்யாணம் கட்டிக்குவாங்க, கொஞ்சம்லாம் ஸ்டாக்கில் இருக்கும். அந்த ஸ்திரீகளை கூட என்ன பண்ண நான் உனக்கு கொடுத்தேன். இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இஸ்ரவேல் வம்சத்தையும் நீ ஆளலாம், யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். அடுத்து, இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். நீ என்னை கேட்டிருந்தா இன்னும் கொடுத்துருப்ப அப்படின்றாரு. அதனால நீங்கள் கேட்டுறாதீங்க, இன்னும் 2-3 வேணும்னு கேட்டுறாதீங்க. பழைய ஏற்பாட்டில் தான் 2, 3, 4, 1000 கட்டிக்கிட்டாங்க. அது அலவுட். ஆனால் இப்போ கிடையாது. ஒன்று தான் கொடுப்பார். ஒன்று கண்ணே கண்ணுன்னு. அல்லேலூயா. ஆகையினால ஒன்று தான் கொடுப்பார். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னை கேள், எதுவாக இருந்தாலும் நீ என்னை கேட்டு இருக்கணும்னு. தாவீது உடைக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். தன்னுடைய இருதயத்தில் நொறுக்கப்பட்டு 51வது சங்கீதத்தை எழுதார். அநேக முறை தன்னுடைய கீத வாக்கியத்தினால அவர் இசைத்து பாடல்களை எழுதுகிற ஒரு பரிசுத்தவானாய் இருந்த தாவீது தன் பரிசுத்தத்தை இழந்த போது மறுபடியும் ஒரு பாடலை எழுதுகிறார். என்ன எழுதுறாருன்னா, சங்கீதம் 51 10, 11, 12வது வசனங்களை. தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். தேவனே சுத்த, எல்லாரும் சொல்லலாம், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே. நிலைவரமானனா என்ன? ஒரு கன்சிஸ்டண்டாக இருக்கணும். இந்த பக்கம் குதிக்கலாமா, அந்த பக்கம் குதிக்கலாமான்னு இல்லை. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் இருமனதுள்ளவர்களாய் எந்த மட்டும் குந்தி நடப்பீர்கள். அப்படின்னா நான் குந்தி நடப்பீர்கள்னா என்ன? ஒரு பிள்ளைங்களுக்கு நம்ம கடத்தெருக்கு போகிறோம், அப்போ ஐஸ்கிரீம் விற்றுட்டு வரான், ஐஸ்கிரீம் பாலேஸ் விற்கிறான். ஒன்று பிள்ளைங்க அந்த பக்கம் திரும்பி நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு திரும்பாதபடிக்கு அவங்கள அப்படியே இழுத்துக்கிட்டு வருவோம். அப்போ அது என்ன பண்ணோம், எனக்கு ஐஸ் வேணும்னு கேட்கும். நம்ம வாங்கி தர மாட்டோன்னு நம்ம கையை உதறிட்டு கீழே உட்காந்துட்டு வரமாட்டாங்க. அப்படியே உட்காந்து கடை நான் போகிறேன்னு போயிட்டுனா அதுங்களுக்கு பயம் எடுத்துக்கும். எங்கடா நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோன்னு பயமாயிடும். ஓடி போய் அம்மா கையை பிடிச்சிக்கிறதுக்கும் ப்ரிஸ்டீஜ் இஷ்யூ. என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அப்படி உட்காந்துக்கிட்டு குத்தாங்கால் போட்டு உட்காந்துக்கிட்டு அப்படியே நடப்பாங்க. அதுதான் குந்தி நடக்கிறது. இந்த பக்கம் போகலாமா இல்லை இந்த பக்கம் ஐஸ்கிரீம் வாங்கி தருவாங்களான்னு தெரியாது. ஆகிய ஆண்டவர் சொல்கிறாரு, இருமனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாக இருக்கான். அப்படி இருக்காதீங்க. ஆண்டவருக்கு நிலைவரமான, அதனால தான் கேட்டார். அவருக்கு நிலைவரமான ஆவி உப்பரிகையில் உலாத்தும் போது வரலை. கொஞ்சம் என்ன பண்ணிட்டாரு, சபலப்பட்டுட்டார். அதனால விழுந்துட்டார். ஆண்டவர்கிட்ட அழுது கேட்குறாரு, ஆண்டவரே நிலைவரமான ஆவி எனக்கு தாரும், பரிசுத்த ஆவியை என்னிலிருந்து எடுத்துக்கொள்ளாதையும். எத்தனை முறை நம்ம இப்படி ஜெபித்து இருக்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ சோதனைகள் என் வாழ்க்கையில் வரும்போது நான் உலகத்தின் பக்கம் சாஞ்சிருக்கேன். ஆண்டவரே, நிலைவரமான ஒரு ஆவியை தாங்க ஆண்டவரே, பரிசுத்த ஆவியை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு எத்தனை பேர் கேட்டிருக்கிறோம். நான் ஜெபிச்சிருக்கேன் ஆண்டவர்கிட்ட. எத்தனையோ முறை நான் தவறுகிறோம் அல்லவா. அப்பொழுதெல்லாம் பரிசுத்த ஆவிதான் நம்மளை பரிசுத்தப்படுத்தி சாரமற்ற ஒரு உப்பாக வாழ செய்ய முடியும். அல்லேலூயா. ஆமாம், உப்புக்கு இருக்கிற ஒரு குணாதிசயம் என்ன தெரியுமாங்க, உப்பை அதிகமாக ஐஸ் மேலே போட்ட ஐஸ் என்ன பண்ணும், கரைஞ்சிடும். ஐஸை சீக்கிரமாக கரையணும். அதனால ஃப்ரீசரில் கூட ஐஸ் கட்டிகிட்டு இருந்தால் என்ன பண்ணணும், உப்பு போட்டுட்டிங்கன்னா அது சீக்கிரமாக என்ன பண்ணிவிடும், டீஃப்ராஸ்ட் ஆகிடும், கரைந்து போய்விடும்.
இன்னொரு குணம் என்ன தெரியுமாங்க? ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம் இல்லைங்களா? ஐஸ்கிரீம் செய்யும் போது அந்த ஐஸ் கட்டிகளில் என்ன போடுவாங்களா, உப்பு போட்டு அதை இன்னும் ஃப்ரீசிங் பாயிண்ட்டை அதிகமாக்கிடும். கரையவும் செய்யும், உருவாக்கவும் செய்யும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நொறுக்குவார், நம்மை கரைய செய்வார், அதே சமயம் நம்மை உருவாக்குகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினால பரிசுத்தமாய் உப்பாய் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், சாரம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை வழி நடத்த முடியும். ஹல்லேலூயா. அவர் உடைத்து உருவாக்குகிற தேவன். பாட்டு கூட பாடு, உடையும் உருவாக்கும் என்று சொல்லி நாம் பாடுகிறோம். அப்படி நாம் உப்பாக செயல்பட்டால் மாத்திரம்தான், ஆவியானவர் அப்படி செயல்பட்டால் மாத்திரம்தான் நம்மை அவர் உருவாக்க முடியும். நம்மையும் அவர் எப்படி உருவாக்குறாரு? உப்பாக உருவாக்குவார். ஏனென்றால் அவர் கண்டிக்கும் போது தாவீதை கண்டித்தார், எச்சரித்தார். அப்போ எப்படி அவன் கரைந்து போனான், அழுதான் ஆண்டவர்கிட்ட. அப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணார்? ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி பரிசுத்த ஆவியை கொடுத்து நிலைவரமான ஆவியை தந்து சுத்தமான இருதயத்தை சிருஷ்டித்து அவனை பலப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஆகையினால் பரிசுத்தமாய் வாழ சாரம் உள்ளவர்களாய் இருக்க நமக்கு என்ன வேண்டும்? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுவானவர் உடைய வாழ்க்கையில் பார்த்தா அவர் சொன்னார் இல்லை, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல் அவர் பரிசுத்தமாக இருந்தாரா? நம்ம பார்த்தோம்னா லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் படிக்க வேண்டாம், 7ஆம் அதிகாரத்தில் பார்க்க போனால் அவர் ஒரு பரிசேயன் வீட்டில் விருந்துக்காக கூப்பிட்டுருப்பாங்க. அந்த பரிசேயன் வீட்டில் போகும்போது ஒரு பாவியான ஸ்திரீ, என்ன ஸ்திரீங்க? பரிசுத்தமான ஸ்திரீன்னு சொல்லப்பட, வாட்டின்னு சொல்லப்படலை. யாரு? ஒரு பாவியான ஸ்திரீ அவருடைய பாதத்தின் அருகில் பின்னால் நின்று அழுது கொண்டிருந்தா. அழுது அவருடைய பாதத்தை கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அதுக்கப்புறம் பரிமள தைலம் ஊற்றி அவருடைய கால்களை முத்தம் செய்தாள். கொஞ்சம் நஞ்சம் முத்தம் இல்லைங்க, ஓயாமல் முத்தம் செய்தாள். பரிசுத்தமா வாழ்ந்தார். ஹல்லேலூயா. பரிசுத்தமா வாழ்ந்து காட்டினார். ஹல்லேலூயா. அதுதான். அவர் கூட நிறைய ஸ்திரீகள் இருந்தாங்களா இல்லையா? இருந்தாங்க. ஆண்கள் இருந்தாங்களா? இருந்தாங்க. ஆனால் அவரால் பரிசுத்தமாய் வாழ முடிந்தது. அதனால தான் சொல்கிறாரு, கம்பீரமாக சொல்கிறாரு, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று. நம்ம பார்க்குறோம், கண்ணும் பார்த்துருக்கீங்களா? 2 கண்ணும் ஒன்றா தான் செயல்படும் இல்லைங்களா? ஒன்றா பார்க்கும், ஒன்றா கண்ணை மூடும், ஒன்றா விழிக்கும், ஒன்றா லெஃப்டில் பார்க்கும், ஒன்றா ரைட்டில் பார்க்கும், ஒன்றா மேலே பார்க்கும், ஒன்றா கீழே பார்க்கும். எல்லாமே இப்படி தான் செய்யும், ஒற்றுமையாக செய்யும். அந்த கண்ணை கூட ஒன்று பிரிச்சுட்டுமா, எது தெரியுமா? பெண்ணு. ஒரு பெண் இப்படி போட்டுமே அப்படி அடிப்பாங்க பாரு கண். ஒரு கண்ணு மூடிடும், ஒரு கண்ணு திறந்துடும். அந்த கண்ணை குறித்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் தெளிவாய் பரிசுத்தமாய் இருக்கும். ஹல்லேலூயா. அதனால தான் சிலர் சொல்லுவாங்க, அவங்க பார்வை சரியா இல்லை, அப்படி இச்சை நிறைந்த பார்வை, கோபம் நிறைந்த பார்வை, பொறாமை நிறைந்த பார்வை, ஒன் கண்ணு இப்படிலாம் இருக்குது. ஆகையினால்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் வெளிச்சமாக இருக்கும், நீ எப்படி இருப்ப? பரிசுத்தமாக இருப்பாய் என்று சொல்லுகிறார். அப்போ நம்முடைய நடவடிக்கையில் முதல் கண்ணு தான் பார்க்குது. அதுக்கப்புறம் எங்கே போகுது? மைண்டுக்கு போகுது, மனதுக்கு போகுது. அதுக்கப்புறம் இருதயத்தில் வருது. அப்புறம் அது செயல்களில் அது தன்னுடைய குணத்தை காண்பிக்க ஆரம்பிக்குது. ஆகையினால நம்முடைய கண் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று நிறைய காரியங்கள் இருக்குது நடக்கைன்னு சொல்லும்போது. அடுத்து நான் நினைக்கிற வாய். இந்த வாய் தான் என்ன பண்ணுது? நம்ம பொழப்பையே கெடுத்துடுது இல்லைங்களா? சங்கீதம் 141:3 அவர் சொல்கிறாரு, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை
அப்படின்னா காற்று பூட்டு போட்டு வச்சுங்க ஆண்டவரே. அப்பப்போ இது என்ன பண்ணிடுது, தேவையில்லாமல் திறந்து விட்டுடுது. அப்புறம் நான் தெரியாமல் சொன்னேன், விளையாட்டுக்கல்லவோ சொன்னேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்படி தான் போட்டிருக்கு வசனத்தில். இந்த வாய் நுணலும் தன் வாயால் கெடும். தவளையும் என்ன பண்ணுமா, நான் இங்கேக்கிறேன் குவாக்கான்னு கத்துறான். சும்மா பாரு, பாம்பை கூட பக்கத்தில் வந்து என்ன பண்ணிடும், லபக்குன்னு முழுங்கிடும். அதனால தான் தவளையும் தன் வாயால் கெடும். வாயை என்ன பண்ணணும், அளந்து தான் யூஸ் பண்ணணும். நீதிமொழிகள் 25:17 இது மாத்திரம் வாசிங்க. உன் அயலான் சலித்து உன்னை சலித்து உன்னை வெறுக்காதபடி அடிக்கடி அவன் வீட்டில் கால் வைக்காதே. அடிக்கடி விசிட் பண்ணாத. அடிக்கடி ஐயோயோ இந்த சிஸ்டர் வந்துட்டாங்களா, அவ்வளோதான் இன்றைக்கி 3 hours போச்சு. ஐயோ இந்த பிரதர் வந்தாரா, வந்து உட்கார்ந்தாருன்னா என்ன பண்ண மாட்டார், எழுந்திருக்கவே மாட்டார். அப்படி இருக்காதீங்க, அளவோடு தான் இருக்கணும். எல்லாம் பேச்சில் என்ன இருக்கணும், அளவு இருக்கணும். யார் வீட்டுக்கு போனாலும் ஒரு லிமிட்டு தான் இருக்கணும். நீங்கள் சுவிசேஷம் சொன்ன போனாலும் சரி, ஜெபிக்க போனாலும் சரி, என்ன காரியம் செய்ய போனாலும் சரி, அந்த டைம் தான். பேசிட்டு என்ன பண்ணிடணும், வந்துடணும். வளன்னு பேசிட்டு இருக்கக்கூடாது. ஜெபமும் சுவிசேஷம் சொல்லணும். எல்லா நற்காரியங்களை சொன்னாலும் எப்படி தான் சொல்லணும், சுருங்க சொல்லணும். கரெக்டாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அப்படி தான் இருக்கணும். வளன்னு பேசக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு, வளன்னு பேசாமல் வாயை மூடிட்டு பேசாமல் இருந்தீன்னா நீ முட்டாளாக இருந்தால் கூட ஞானவான் என்று எண்ணப்படுவையா. பேசவே மாட்டேங்கிறார், நல்லா பெரிய அறிவாளி போலகுது, படிப்பாளி போலகுது அப்படின்னு நினச்சிக்குவாங்க நம்மளை பார்த்து, பேசாமல் இருந்தால். ஆகையினால அளவோடு தான், எதையுமே அளவாக தான் சேர்க்கணும் இல்லைங்களா? உப்பு இருக்குதுன்னு நிறைய கொட்டிட முடியுமா? உப்பு சுவை சேர்க்குது என்று சொல்லி ஒரு ஆளாக்கு பருப்புக்கு 1 லிட்டர் 1 கிலோ உப்பு கொட்டிட முடியுமா? உப்பு நல்லது தான், சுவை சேர்க்கக்கூடியது தான், இனிமையானது தான், ருசி கொடுக்கக்கூடியது தான். அதுக்கு நீ இவ்வளோ போட்டுற முடியுமா? முடியாது. அளவு தான். எதுலேயும் என்னது, அளந்து பேசு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அளவோடு பேசணும். நம்மளுடைய மதிப்பை நாம் தக்க வைத்து கொள்ள வேணும். அதுக்குன்னு பேசாமல் போயிடக்கூடாது. ஒருத்தவங்க ஸ்தோத்திரம் பண்ணாங்கன்னா நம்ம ரொம்ப பேசக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்கன்னு பார்க்காத மாதிரி போகக்கூடாது. அது திமிரு. நம்ம எப்படியும் இருக்கணும், வணங்கி போகணும். உப்பை போல நாம் இருக்க வேண்டாம். அதை குறித்து நான் சொல்கிறேன். ஆகையினால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, வெளிப்படுத்தல் 22:11 பரிசுத்தமாக இருக்கிறவன். நான் ரொம்ப பரிசுத்தம், அவங்களோட பேச மாட்டேன், இவங்களோட பேச மாட்டேலாம் இல்லை. பரிசுத்தமாக இருக்கிறவன். இன்னும் இந்த பரிசுத்தம் போதாது, எனக்கு இந்த பரிசுத்தம் போதாது. இது வரைக்கும் நான் நினச்சிட்டு இருக்கிறேன் நான் பரவாயில்லன்னு. இல்லை, பரவாயில்லையே இல்லை, இன்னும் பரிசுத்தமாகணும்னு சொல்கிறார். நல்லா பரிசுத்தமாகிட்டோன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? என்ன பண்ணுவார், இந்த பூமியில் வாழ்கிறதுக்கே நீ லைக் கிடையாது, அங்கே வந்துடும் தூக்கிடுவார். அல்லேலூயா. நம்மளை முழுசாக்கிட்டார்னா, நம்ம பூரணம் அடைய செய்தார் என்று சொன்னால் பூரணத்தின் மேல் பூரணம், பரிபூர்ணம் அடைவோம். மகிமையின் மேல் மகிமை அடையும் போது கர்த்தர் என்ன பண்ணிடுவார், அவரோடு கூட இப்போ தான் எனக்கு ஏற்றபடி இருக்கிறேன்னு சொல்லி தன்னோடு கூட சேர்த்து கொள்வார். உப்புக்கு ஒரு தன்மை இருக்குது, என்ன தெரியுமா? கரைஞ்சிடும். சாலட்டில் போட்டால் கரைஞ்சிடும், பச்சடியில் போட்டால் கரைஞ்சிடும் இல்லைங்க, குழம்புல போட்டால் கரைஞ்சிடும், பிரியாணியில் போட்டால் கரைஞ்சிடும். எந்தெந்த இடத்துக்கு போதோ அந்த இடத்துல தன்னை கரைத்து கொள்ளும், அவர்களோடு ஒன்றாக மாறிவிடும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அப்படி தான் இருக்கணும். யூதனுக்கு யூதனா, கிரேக்கனுக்கு கிரேக்கனாக இருக்கணும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்லவே. அப்புறம் எப்படி கலந்துருக்குது ஆண்டவர் சொல்கிறாரு, வாசிங்க. லூக்கா 16:9 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை மாளும்போதுன்னா என்னது? நாம் சாகும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் போகும்போது உங்களை ஏற்றுக்கொள்ளும்படி அநீதமான உலக பொருள்னால யாரை சம்பாதிங்க? ஸ்நேகிதரை சம்பாதிங்க. நிறைய ஸ்நேகிதரை சம்பாதிச்சு வச்சுக்கொள்ளுங்க. அநீதமான பொருட்களினால்
அப்பொழுதுலாம் சில வீடுகளில் தான் ஃபோன் இருக்கும் இல்லைங்களா, ஃபோன் இருக்கும். அப்போ ஃபோன் இருக்க வீட்டில் போயிட்டு கேஸ் புக் பண்ணணுன்னா வந்து ரொம்ப தூரம் போனோம், கடையில் போய் பண்ணணுன்னா ஃப்ரெண்டாக இருந்தால் கேட்பாங்க, நாங்கள் கொஞ்சம் ஃபோன் பண்ணிக்கவா, கேஸ் புக் பண்ணணும். அப்போ அந்த ஒரு சகோதரி சொல்லுவாங்க, நான் எல்லாருக்கும் ஃப்ரீயாக கேஸ் புக் பண்ணுறதுக்கு போனால் போகுது, கொஞ்சம் காசு தானே கூட அவங்க கொடுக்கலாம், ஏன்னா அவங்கள நான் என்ன பண்ணுறேன், ஸ்நேகிதராக்கி கொள்ளுகிறேன். அப்போ நான் சொல்கிறதெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. எங்கள் வீட்டில் மீட்டிங் வச்சுருக்கேன்னு சொன்னால் எல்லாம் வருவாங்க, ஏன்னா நாளைக்கு ஓசியில் ஃபோன் பண்ணணுமே, அதனால் எல்லோரும் வருவாங்க, வந்து எல்லாம் உட்காருவாங்க, சத்தியத்தை நான் அவங்களுக்கு சொல்ல முடியும். அப்போ ஸ்நேகிதர்களை நீங்கள் சம்பாதிக்கலாம், அவங்களோடு கூட கலக்கலாம், ஆனால் ஐக்கியமாக இருக்கக்கூடாது, ஃபெலோஷிப் இருக்கக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். என்ன இருக்கக்கூடாது, புறஜாதியின் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். அவங்க தடவிக்கணும், நீங்களும் தடவிக்கணும், இன்னும் என்னமோ செய்வாங்க அவங்க சடங்குன்ட்டு, அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. இயேசுனுடைய ரத்தம் தான் நம்மை சுத்திகரிக்கும், எல்லா தீட்டிலிருந்து நம்மை பாதுகாக்கும். அவங்க வேற செய்வாங்க, அது நம்ம செய்யக்கூடாது. அது எதுலேயும் நீங்கள் வீடு பிரதிஷ்டை பண்ணாலும் சரி, வீடு கட்டினாலும் சரி, முதல் என்ன பண்ணுவாங்க, அடிக்கல் இது தோண்டுவாங்க இல்லையா, ஃபவுண்டேஷன் தோண்டுவாங்க இல்லையா, அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த கொத்தனாருங்களாம் என்னென்னமோ பலியெலாம் செலுத்துவாங்க. நீங்கள் சொல்லிடணும், அதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது, நாங்கள் ஜெபந்தான் பண்ணுவோம். அதுலேயும் சில ஜெபம் பண்ண வச்சுட்டு பாஸ்டர் போனோன்னே இந்த வேலை செய்வாங்க, அதையும் செய்யக்கூடாது. அதுதான் பாகால் தெய்வமானால் பாகால், கர்த்தர் தெய்வமானால் இது செய்யாத, உப்பா நிலச்சி நிற்கணும். நீ என்ன பண்ணு, அந்த இடத்துல அது செய்யக்கூடாது. அவங்களுக்கு 10 ரூபாய் கொடுக்குற இடத்துல 100 ரூபாய் கொடு. அன்றைக்கி அவங்க ஏன் கோழி வெட்ட போகிறாங்க, கோழி சமைச்சு சாப்பிடுவாங்க அவங்க வீட்டில் போய், அவங்க வேண்டி இதெல்லாம் பண்ணோம், அவ்வளோதான். நீங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கொடுங்க. அனிதமான உலக பொருள்னால ஸ்நேகிதரை சம்பாதிக்கலாம், ஆனால் ஃபெலோஷிப், அவங்களுடைய முறைமைகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்மளுடையதை அவங்களுக்கு என்ன பண்ணணும், கற்றுக் கொடுக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாமே வைப்பாங்க, பொண்ணு பார்க்குறது, பொண்ணு போகிறது வர்றது எல்லாம். ஏன் கேட்டால் அன்றைக்கி தான் அவங்க லீவு, எல்லோரும் வருவாங்க. ஆனால் அவங்க சொல்கிறனால நம்ம போகிறோம்ல எல்லாத்துக்கும். நாம் ஏன் ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டேங்கிறோம், இருந்து பாருங்கள், அப்போ தெரியும். கட்டாயம் வருவாங்க, நாமளே சொல்லிக்கிறது, அவங்க வரமாட்டாங்க, இல்லை நாங்கள் இப்படி தான் செய்வோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கட்டாயம் யாரும் வராமலாம் இருக்கவே மாட்டாங்க. நாமே நம்ம நினச்சிக்கிறது அப்படி. கர்த்தருக்கு என்று நம்ம வைராக்கியமாக இருக்கணும், வைராக்கியம் பாராட்டுகளாக இருக்கணும். உப்பு என்ன பண்ணும், தன்னை எந்த இடத்துல இருந்தாலும் கலந்து கொள்ளும். அதுக்கு யோவான் 2ஆம் அதிகாரத்தில் படிக்க வேணாம், நான் சொல்லிடுறேன். இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் அவருடைய தாயாரும் எங்கே அழைக்கப்பட்டிருக்கிறாங்க, கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. கல்யாண விருந்துக்கு போகிறார். போகும்போது அங்கே என்ன குறைவுபடுது, திராட்சை ரசம் குறைவுபட்டுன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க, தம்பி மகனே இப்போ என்ன ஆயிடுச்சு, திராட்சை ரசம் குறைஞ்சிச்சு போலகுது, எல்லாம் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் இல்லை போல இருக்குது, பிரியாணி காலி போல இருக்குது, 2 பந்திலே காலி ஆயிடுச்சு, அடுத்த பந்திக்கு இருக்காது போல இருக்குது, எல்லோரும் ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க. இந்த தாய்மார்கள் பிள்ளைங்களுக்கு பக்கத்தில் உட்காந்துருந்தா என்ன பண்ணுவோம், நம்ம பிள்ளைங்களை பற்றி நமக்கு தெரிஞ்சால் உடனே அதை செய்ய வைப்போம். பார்த்துருக்கீங்களா? இப்போ யாராகிலும் வந்து பாட்டு பாடுகிறீங்களான்னு கேட்டால் நம்ம பிள்ளை நல்லா பாடுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணோம், போய் பாடு கூப்பிட்றாங்க, அது பாடுன்றீங்க, அது மூஞ்சி திருப்பிட்டு போயிடும், அது பாடாது. அது மாதிரி தான் ஆர்வம் கோளாறு அவங்களுக்கு தெரியும், தன்னுடைய மகனால் இந்த அற்புதத்தை செய்ய முடியும்னு தெரியும், அதனால சொல்கிறாங்க, போய் செய்யின்றாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வேலை வரும்போது தான் நம்ம ஒரு காரியத்தை செய்யணும். சரியான அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் அந்தந்த வேலையில் தான் செய்ய முடியும். ஒரு காரியத்தை தப்பாக செய்ய முடியாது. அல்லேலூயா. நேரங்கட்ட நேரத்தில் என்னை எழுப்புறியேன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஒருத்தனுக்கு அதிகாலையில் நீ ஆசீர்வாதத்தை சொன்னால் கூட அது என்னவாக தான் இருக்குமா, அவன் நல்லா கொரட்டை விட்டு நைட் டியூட்டி வேறு பார்த்துட்டு அக்செஞ்சரில் அவன் தூங்கிட்டு இருப்பான். அந்த நேரம் போய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் மகனேன்னு சொத்தமாக சொன்னினா அவனுக்கு அது நல்லாவா இருக்கும். நேரம் கட்டக்கா எப்போ சொல்லணுமோ அப்போ சொல்லணும். உப்பை எப்போ போடணுமோ அப்போ தான் போடணும். எண்ணெய் ஊற்றணுன்னா உப்பை போடணும், உப்பு போடுறீங்க, கடுகை போடவும், அது பொரிந்தவுடன் உளுத்தம்பருப்பை போடவும். அப்படியே தக்காளி போடும்போது அது வதங்குவதற்காக என்ன போடணும்,
உப்பு போடவும். இஞ்சி போடும்போது அது அடியில் பிடித்து கொள்ளாமல் இருப்பதற்கு அந்தந்த வேளையில் அதை உபயோகப்படுத்தணும். உப்பாக நாம் இருப்போம் என்று சொன்னால் அந்தந்த வேலையில் தான் செய்யணும். ஆண்டவர் சரியான நேரம் வரும்போது, இப்போ கூட சொன்னாங்க பார்த்தீங்களா, காத்திரு பொறுத்திரு, எந்த வேலை வருமோ அப்போ ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. ஆனந்த பிரதர் காத்திருந்தார், பொறுத்திருந்தார், காரியத்தை வாய்க்க செய்தார். இது எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. ஆமாம், ஆண்டவர் போய் அங்கே ஒரு அற்புதம் செஞ்சார். அதை மொண்டு தண்ணீரை கற்சாடியில் ஊற்றின வேலைக்காரர்களுக்கு தான் தெரியுமே தவிர்த்து பந்தி விசாரிப்புக்காரனுக்கு கேட்டருக்கு தெரியவே தெரியாது. இது எப்படி இவ்வளோ ருசியான ஒரு திராட்சை ரசம் எங்கேருந்து வந்தது? முந்தி நல்லதை கொடுத்துட்டு எல்லாருக்கும் வயிறு நிரம்பின பிறகு கொஞ்சம் தண்ணி அடித்து கொடுத்துருவாங்க, தண்ணிக்கு நீ ஊற்றி கலந்து கொடுத்துருவாங்க. அப்போ தெரியாது அவங்களுக்கு. ஆனால் இந்த நல்ல திராட்சை ரசத்தை, ருசியுள்ள திராட்சை ரசத்தை இது வரைக்கும் எங்கே வச்சுருந்தா மணவாளன்னு கூட தெரியல. ஆண்டவர் பாருங்கள், கூட்டமாக கலந்து ஒரு உப்பாக இருந்து தான் ஒரு பெரிய காரியத்தை செய்தாலும் தன்னை அவர் வெளிப்படுத்தவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பெருமை கொள்ளவே இல்லை. தன்னை அவர் தாழ்த்தினார், மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் இல்லாமல் என்ன பண்ணார்? ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி ஒரு பணிவிடைக்காரனை போல தன்னுடைய இடுப்பில் துண்டை கட்டிக்கிட்டு காலை கழுவும்படியாக தன்னை தாழ்த்தினார். ஹல்லேலூயா. அதை போல் உப்பு அப்படியே கரைஞ்சி போயிடுங்க. இப்போ ஒரு பெரிய கல்யாணத்தில் 100 கிலோ கறி போட்டு 100 கிலோ அரிசி போட்டு பிரியாணி பண்ணுறாங்க. எல்லோரும் முடிஞ்சோன்னு என்ன சொல்லுவாங்க? பா, நான் மாதிரி கறி சாஃப்டாக இருந்துச்சு, சாப்பாடு எவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. யாருன்னா பா சாப்பாட்டை எவ்வளோ நல்லா உப்பு இருந்துச்சுன்னு என்ன சொல்லுவாங்க? சொல்லவே மாட்டாங்க. என்னத்தை தான் எல்லோரும் ப்ரைஸ் பண்ணுவாங்க? கறி, பிரியாணி, டேஸ்ட்டு, இதைத்தான் சொல்லுவாங்களே தவிர்த்து உப்பை குறித்து யாரும் பெருமையாங்க பேசவே மாட்டாங்க. ஆனால் 100 கிலோ அரிசியில் 100 கிலோ கறியில் உப்பு போடாமல் பண்ணிட்டா என்ன சொல்லுவாங்க? இவ்வளோ செலவு பண்ணால் உப்பே இல்லை. உப்புடைய ப்ரெசன்ஸை யாருமே மதிக்கிறது இல்லை. ஆனால் உப்பு இல்லாத போது தான் ஐயோ உப்பு இல்லையேன்னு நம்ம பார்ப்போம். அதுதான் பிரதர். எனக்கு அவருடைய சாட்சி ரொம்ப பிரசங்கத்தோடு ஒட்டு போச்சு. அவர் இருக்கும்போது அவர் அருமை தெரியல. சஸ்பெண்ட் பண்ணி விட்டோன்னா 100 ஃபோன் வருது. அப்போ தான் கர்த்தருடைய பிள்ளையுடைய அருமை தெரியுது, அவங்களுடைய உத்தமம் தெரியுது, அவங்க உண்மை தெரியுது, அவங்களுடைய நேர்மை தெரியுது, அவங்களுடைய தூய்மை தெரியுது. அவர் உப்பாக அங்கே இருந்தார். ஹல்லேலூயா. ஆகையினால்தான் ஃபோன் மேலே ஃபோன் சஸ்பென்ஷனில் இருந்தால் கூட அவர் செய்கிற காரியமே எப்படி இருக்கும்? பலவான இடத்துலேருந்து மதுரம், பட்சிக்கிறவனிடத்துலேருந்து பட்சணத்தை கொடுக்குற தேவன். சஸ்பென்ஷனில் இருந்தாலும் கர்த்தர் சேலரி போட்டு கூட என்ன கொடுத்தாங்க? இன்க்ரிமெண்ட் வேறு கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட பெரிய தேவன் நம்முடைய தேவன். ஆகையினால உப்பு இல்லாத போது தான் உப்பு இல்லையேன்னு தெரியும். அதே மாதிரி தான் பிரியமானவர்களை, நம்ம இடத்துல இருக்கிற பெரியவங்க, பெற்றோர்கள், முதியவர்கள், முதிய பாஸ்டர்ஸு, இவங்கெல்லாம் இல்லாத போது தான் அவங்க அருமை தெரியும். இருக்கிற வரைக்கும் தெரியாது, செத்து போன பிறகு தான் தெரியும். ஐயோயோ, இவங்க நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளோ உப்பாக இருந்தாங்களே, நமக்கு இவ்வளோ நன்மை செய்தாங்களேன்னு செத்து போன பிறகு அழுது என்ன பண்ணுறது? அதுக்காக நீங்கள் பெரிய தேரில் கொண்டு எடுத்துகிட்டு போய் ஃபியூனரல் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. இலையில் எங்கள் அப்பாவுக்கு இது பிடிக்கும், எங்கள் அம்மாவுக்கு இது பிடிக்கும்னு 1008 சாப்பாட்டு வச்சாலும் அது பிரயோஜனமே இல்லை. உயிரோடு இருக்கும் போதே அவங்கள நீங்கள் என்ன விசாரிங்க. அவங்க உங்கள் வாழ்க்கையில் உப்பாக இருந்தாங்க, நீங்கள் அவங்க வாழ்க்கையில் உப்பாக இருக்கிறீங்களா? உப்பாக இருக்கிறீங்களா, தப்பாக இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. உப்பாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகையினால நீங்கள் அதை யோசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து கூட சிலுவையில் அறையப்பட்டார். இயேசு கிறிஸ்துக்கு பிறகு குழந்தைங்க இருந்துச்சா? மரியம்மாக்கு இருந்தது, சகோதரர்கள் பிறந்தாங்க. அவர் நினச்சிருக்கலாம்ல, எனக்கு பிறகு நிறைய ஆளுங்களாம் இருக்கிறாங்க, என் தம்பிலாம் இருக்கிறான், அவன்லாம் எங்கள் அம்மாவை பார்த்துக்கோ. நானும் சிலுவையில் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறேன், ரத்தம் சிந்தி கொண்டு இருக்கிறேன். இப்போ போய் எங்கள் அம்மாவுக்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. கவலைப்பட வேண்டாம். ஆனால் கவலைப்பட்டார்.
நீ ஒரே மகனாக இருந்தாலும் சரி, 10 பிள்ளைங்கள ஒருத்தனாக இருந்தாலும் சரி, உங்கள் கடமையை நீங்கள் நிறைவேற்றணும். அவர் சொன்னார், ஸ்திரீயே ஒப்பு கொடுத்துட்டு போனாருங்க. அல்லேலூயா. தன் வேதனை வேளையிலையும் தனக்கு உப்பாய் இருந்த தன் தாய்க்கு அவர் உப்பாய் தன்னை வெளிப்படுத்தினார். அவங்களுடைய வாழ்க்கையில் சுவை கூட்டினார். அல்லேலூயா. ஆகையினால் அப்படிப்பட்டவளாய் நாம் காண வேணும். உலகத்தில் பெரியவங்க உயிரோடு இருக்கும்போதே, முதியவர்கள் உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்கு என்ன நல்ல பென்ஷன் வருது, அவங்க எனக்கு தான் அவங்க பென்ஷன்லேருந்து கொடுத்தா நான் பொழைச்சிக்குவேன், எனக்கு தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லாதீங்க. நீங்கள் அவங்கள விசாரிக்கணும். காசு பணம் பெருசு கிடையாதுங்க. சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க, அன்பாக 4 வார்த்தை பேசுங்க, அவங்களுக்கு வேண்டியதை கொண்டு போய் வாங்கி கொடுங்க. அதை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. உப்பு இல்லாத போது தான் அதனுடைய ஆப்சன்ஸில் தான் அதனுடைய மகிமை தெரியும். இழந்து விட்ட பிறகு அழாதீங்க. அல்லேலூயா. அது பிரயோஜனமே கிடையாது. இருக்கும் போதே அவர்களை நீங்கள் என்ன பண்ணணும், பராமரிக்க வேண்டும். உப்பாய் இருங்கள். அல்லேலூயா. அடுத்து நாம் பார்க்கிறோம் கொலோசையர் 4:6. அவனவனுக்கு இன்னின்படி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினாதாயும் உப்பால் சாரமேறினதமாய் இருப்பதாக. உங்க வசனம்னா என்னது? நம்ம வார்த்தைகள் யாருடைய வார்த்தையா இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தையாய் சாரமுள்ளதாய் பரிசுத்த ஆவியினால நிறைந்ததாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் உப்பு சுத்திகரிப்புக்கு உபயோகப்படுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? சுத்திகரிப்புன்னா என்ன? டிஸ்இன்ஃபெக்ஷன் அப்படின்னா என்னது? கிருமி நாசினி. கிருமிகளெல்லாம் என்ன பண்ணிடும்? அது அழிக்கும். உப்பு தண்ணி போட்டு கை காலெல்லாம் கழுவுறோம், எல்லாம் செய்கிறோம். ஒரு அடிப்பட்ட இடத்த உப்பு தண்ணி போட்டு என்ன பண்ணுறோம்? க்ளீன் பண்ணுறோம். அப்போது உப்பு எப்படி ஒரு கிருமி நாசினியாக உபயோகப்படுத்தப்படுகிறதோ அப்படியே நாமும் கிருமி நாசினியாய் உபயோகப்படுத்த வேண்டும். மற்றவங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிற கெட்ட காரியங்கள்லேருந்து அவங்களை விடுவிக்கும்படியாய் நாம் அவங்களுடைய வாழ்க்கையில் உப்பாய் கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு போய் சேர்க்கிறவர்களாய் இருக்கணும். ஒரு தீக்காயம் பட்ட உடனே என்ன பண்ணணும்? உப்பு எடுத்து, எங்கள் அம்மா அதுதான் சொல்லி கொடுத்தாங்க. தீக்காயம் பட்டது, எண்ணெய் தெரிச்சிச்சு, உடனே உப்பு எடுத்து என்ன பண்ணுவோம்? பர்னாலுக்காக நம்ம அலைஞ்சிட்டு இருக்க மாட்டோம். வெட்டு காயங்களை சட்ட நாட்டிடும் பர்னாலுக்காக தேடிட்டு இருக்க மாட்டேன். பக்கத்துலேயே என்ன இருக்கும்? உப்பு எடுத்து வச்சிடும். உப்பு வச்சுன்னா கொஞ்ச நேரம் எரியும், கொஞ்சம் பரதநாட்டியம் ஆடிக்கலாம், அதுக்கப்புறம் சரியாயிடும், காம் ஆகிடும். அதுக்கப்புறம் கொப்பளம்லாம் வரவே வராது, நல்லா ஆகிடும். ஆனால் நல்லா உப்பு அழுத்தணும், எரிச்சலாக தான் இருக்கும். இப்போ காயப்பட்டவருடைய காயங்களை நம்ம என்ன பண்ணுங்க? கட்ட வேண்டும். ஏசாயா 61:1 வாசிக்கிறோம் இல்லைங்களா? காயப்பட்டவர்கள் ஒருங்குண்டவருடைய இருதயத்தை காயம் கட்டும்படியாகவும் கட்டுண்டவருடைய கட்டுகளை அவிழ்க்கும்படியாகவும் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படியாகவும் சீயோனிலே துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கும்படியாகவும் துயரப்பட்டவர்களை என்ன பண்ணணும்? சீர்படுத்தணும். துயரப்பட்டவங்களுக்கு ஆனந்த தைலத்தை கொடுக்கணும். சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாய் துதியின் உடைய கொடுக்கணும். ஒடுங்கின ஆவினா என்ன? அவங்க சத்துவம் மற்ற வாழ்க்கையில் எல்லாமே இழந்து டிப்ரெஷனில் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் உப்பாய் செயல்பட வேணும். சத்துவம் மற்று போகும்போது உப்பு கலக்கி தண்ணியில் கொடுக்குறாங்கல்ல, அதே மாதிரி நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை அவங்களுக்கு போய் சொல்லும்போது அதுக்கு தான் சமயம் வேலை காத்திருந்து அவங்களுக்கு அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்? அந்த நேரத்தை கோட்டை விட்டுறக்கூடாது. நல்ல ஒரு தருணம் கிடைக்கும் போது அவங்களை நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருக்குள்ள பலப்படுத்தி அவங்களை நிலை நிற்க செய்ய வேணும், சீர்படுத்த வேண்டும். துயரத்துக்கு பதிலாய் சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தை அவர்களுக்கு கொடுக்கிற ஒரு உப்பாய் அவருடைய வாழ்க்கையை ருசி உள்ளதாய் மாற்ற வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 12:18 போட்டு இருக்குது, ஞானம் உள்ளவர்களின் நாவு ஔஷதம். நீங்கள் போய் பேசுனா அவங்களுக்கு என்ன இருக்கணும்? தெம்பாக இருக்கணும். அவங்க பேசும்போதே எனக்கு சிலர் டாக்டர்கிட்ட போனோன்னு சொல்லுவாங்க, ஏங்க அந்த டாக்டர்கிட்ட போகிறீங்க? ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இங்கே இருக்கிறாரு, அவர்கிட்ட போங்க. இல்லைங்க, அவர்கிட்ட போய் நாங்கள் பேசினால எங்களுக்கு எப்படி இருக்குதுங்க? தெம்பாக இருக்குது, தைரியமாக. சில டாக்டர் என்ன பண்ணுவாங்க? அவ்வளோதான், உனக்கு கேன்சர் இருந்துச்சு, அவ்வளோதான், நீ 3 மாதம் தான் பொழைப்பான்வாங்க. அவன் 6 மாதம் பொழைக்கிற கூட 6 வருஷம் இருக்கும் கூட அன்றைக்கே செத்து போயிடுவான். அதனால தான் சொன்னார் ஆண்டவர், ஞானம் உள்ள
நாவு இருக்கணும். போய் இஷ்டப்படி பேசக்கூடாது. நம்ம ஞானமாக கர்த்தருடைய ஞானத்தை பெற்றவர்களாய் அவங்கள எது ஆறுதல் படுத்தும், எது தேர்தல் படுத்தும், எது அவருடைய இதயத்துக்கு இதமாக இருக்குமோ அந்த வார்த்தைகளை பேச வேண்டியவர்களாக இருக்கணும். ஆகையினால தான் சங்கீதம் 119 103 சொல்லப்பட்டிருக்குது, உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையும் என் வாய்க்கு தேனிலோ மதுரமாக இருக்குது. அப்போ அப்பேற்பட்ட வார்த்தையை கொடுத்து அவங்கள என்ன பண்ணணும், காயம் கட்டுவிக்கிறவளாய் அவளை தேற்றுவளாய் நம்முடைய வார்த்தைகள் உப்பால் சாரமேற்றப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் தான் முடிச்சிடுறேன். உப்பை தின்றவன் என்ன பண்ணுவானா? ஏன் உப்பை தின்றவன் தண்ணி குடிக்கணும்? தாகம் எடுக்கும். ஹல்லேலூயா. அப்படின்னா உலகத்து பழமொழிகளில் உப்பை தின்றவன் தண்ணீர் குடிப்பான்னு என்ன அர்த்தம் தெரியுமா? தப்பு செஞ்சவன் அதனுடைய தண்டனையை அனுபவிப்பான். நான் இப்படி ஆவிக்குரிய பிரகாரமாக எடுத்துக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உப்பு உடையவர்களாய் இருக்கிறீர்கள் என்று வசனம் சொல்லுது. உங்களிலே நீங்கள் உப்பு உடையவர்களாய் இருங்கள் என்று வேத வசனம் சொல்லுது இல்லையா? அப்போ நம்ம உப்பு உடையவர்களாக இருந்தால், கர்த்தருடைய வார்த்தைகளால் நிரப்பப்பட்டவர்களாக இருந்தால், கர்த்தருடைய சாரம் நம்மிலே நிறைந்திருந்தால் நமக்கு ஆத்துமாக்களின் பேரில் தாகம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவர்களான உப்பாக நாம், உப்பை தின்றவர்களாக, உப்பு உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து நம்ம பார்க்குறோம் உபாகமம் 29:23 வசனத்தில், யுத்தத்துக்கு போகும்போது சத்துருவின் தேசத்தில் போய் சத்துருவை அழித்துட்டு அப்படியே வந்துட மாட்டாங்க. என்ன செய்வாங்களாம்? அந்த நிலத்தில் உப்பை விதைப்பார்கள். ஏன் தெரியுமா உப்பு விதைப்பாங்க? அதில் என்ன இருக்கக்கூடாது? விதைப்பு இருக்கக்கூடாது, விளைவு இருக்கக்கூடாது, யாதொரு பூண்டும் என்ன பண்ணக்கூடாதா? முளைப்பிக்கப்படக்கூடாது. அந்த நிலம், அந்த தேசம் கெட்டு போகணும். அல்லேலூயா. அப்போ நாம் உப்பாக இருந்து யாருடைய தேசத்தில் நம்ம உப்பை விதைக்கணும்? சாத்தானுடைய ராஜ்யத்தில் உப்பை விதைக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுடைய பிளானை நம்ம என்ன பண்ணணும்? கெடுத்து போடணும். ஹல்லேலூயா. அவன் ஆதியாமத்தில் கர்த்தருடைய தேவனுடைய பிளானை கெடுத்து போட்டான். ஆதாம் ஏவாள் மூலம் செய்ய இருந்த பிளானை அவன் என்ன பண்ணிட்டான்? அவன் வேற ஒரு காரியத்தை விதைச்சிட்டான் இல்லைங்களா? கீழ்ப்படியாமல் இன்னும் ஒரு விதையை விதைச்சிட்டான். ஆனால் இப்போ நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாய் சாத்தானுடைய ராஜ்யத்தில் உப்பை விதைக்க வேண்டிய உப்புடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை விதைக்க வேண்டியவர்களாக இருக்கும். அப்போ அவனுடைய ராஜ்யம் பெருகாது. ஹல்லேலூயா. அதை செய்யணும். கடைசியாக ஒன்று நம்ம பார்க்குறோம். லூக்கா 17:32 கடைசியாக யோபுவின் மனைவியை என்ன பண்ணணுமா? நினைத்து கொள்ளுங்கள். ஏன் யோபுவின் மனைவியை நினைத்து கொள்ளணும்? அவங்க என்னவாயிட்டாங்க? உப்பு துண்ணாயிட்டாங்க. ஏன் உப்பு துண்ணானாங்க? விட்டு வந்ததை திரும்பி பார்க்குறாங்க. நான் என்ன சொல்லிட்டேன்? லோத்துவின் மனைவி என்ன ஆயிடுச்சு? அவங்க விட்டு வந்ததை எகிப்தை திரும்பி பார்த்தாங்க. வெள்ளைப்பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சாங்க. பார்த்தீங்களா? அவங்க எகிப்தை விட்டு வந்தாலும் அவங்க உள்ளத்தில் எகிப்து இருந்தது. நமக்குள்ளே இன்னும் உலகம் இருக்குதுன்னா செக் பண்ணி நம்ம பார்க்கணும். என் உள்ளத்தில் இன்னும் இருக்குது. அதுக்கு தான் அந்த உப்பு தூணை ஆண்டவர் எப்படி வச்சுருக்காரு, அது இன்னும் கூட இருக்குதான். அதை பார்த்து நம்ம எச்சரிப்பு அடையணும். உப்பு தூணை பார்த்து இந்த உப்பு எச்சரிப்பு அடையணும். நான் என்னவா ஆகிடக்கூடாது? உப்பு தூணா அப்படியே நின்றுட்டு இருக்கக்கூடாது. உப்பு தூணாய் உப்பாய் மற்றவருடைய வாழ்க்கையில் சுவை சேர்க்க வேண்டும். உப்பாய் மற்றவங்களுடைய வாழ்க்கையில் நான் கலக்கணும். உப்பாய் மற்றவருடைய காயங்களை நான் கட்டணும். உப்பாய் மற்றவருடைய வாழ்க்கையில் நன்மை தேடணும், செழிப்பு உண்டாக்கணும் என்று சொல்லி நாம் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகையினால்தான் கர்த்தர் மத்தேயு 5:13 படித்தோம் இல்லையா? நீங்கள் உப்பாக இருக்கணும்னு. 14 படித்து பாருங்க. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்து. நீங்கள் உலகத்துக்கு உப்பை பற்றி சொல்கிறாரு. அடுத்து என்னத்தை சொல்கிறாரு? பூமிக்கு உப்பு, உலகத்துக்கு வெளிச்சம். உப்பை பற்றி நான் ஆராய்ச்சி செய்யும்போது ராக் சால்ட், இமாலயன் ராக் சால்ட்டுன்னு ஒன்று இருக்குதான்.
அதாவது அந்த பாறையிலேருந்து அதில் வந்து படிகிற படிவத்திலேருந்து எடுக்கப்படுகிற உப்பு, அந்த ராக் சால்ட்டில் லேம்ப் செய்கிறாங்களாம், விளக்கு. அது என்ன பண்ணுது, உப்பில் என்ன பண்ணுறாங்க, விளக்கு பண்ணி அதை எரிய வைக்கும் போது அதுலேருந்து ஒரு நல்ல நறுமணம் வருதான், அதுலேருந்து பாசிட்டிவ் எனர்ஜி வருதான், அது வந்து நமக்கு ஹீலிங் உண்டாக்குதான். ஹல்லேலூயா. நீ உப்பாய் இருந்தால் உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்பாய். ஹல்லேலூயா. உலகத்தான் அதை வச்சு என்ன பண்ணிட்டான், விளக்க கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்ற, நீ தான் அந்த விளக்கு. உன் மூலம் மற்றவங்களுக்கு ஆரோக்கியம் வர வேண்டும், உன் மூலம் மற்றவங்களுக்கு மகிழ்ச்சி வர வேண்டும், உன் மூலம் மற்றவர்களுக்கு ரட்சிப்பு வர வேண்டும், உன் மூலம் மற்றவங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய அனாதி தீர்மானமாக இருக்கிறது. ஆகையினால் பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த உலகத்தில் நம்ம உப்பாய் வைத்திருக்கிறார். இந்த பூமிக்கு உப்பும் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கும்படியாய் நம்மை நாமே தாழ்த்தி கர்த்தருடைய பாதத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்ம வந்து ஆராய்ச்சி செய்யணும். ஒவ்வொரு பிரசங்கம் கேட்டுட்டு அப்படியே போகிறது இல்லைங்க. ஒவ்வொரு பிரசங்கத்துலேயும் அடுத்த ஒரு படிக்கு போகணும். நீங்களும் போகணும், நானும் போகணும். இது என்னையும் தொடும், உங்களையும் தொடும். இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை பார்க்கிலும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, கருக்களாக இருக்குது. ஆகையினால் அது உங்களையும் குத்தணும், என்னையும் குத்தணும். அடுத்தபடி நம்ம போகணும். அதே லெவலில் இருக்கவே கூடாது, அடுத்த லெவலுக்கு நாம் போகணும். சொல்கிறாங்களே, அவங்க வேறு லெவலுங்க. அப்படி ஸ்பிரிச்சுவலாக நம்மளை சொல்ல முடியுமா? மற்ற உலகத்தார் பார்த்து நம்மை சொல்ல முடியுமா? அடுத்த கட்டத்துக்கு போகும்படியாய் கர்த்தருடைய வார்த்தையை உட்கொண்டவர்களாய், உப்பாய், உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கலாய் நாம் காணப்படுவோம். கண்களை மூடி ஜெபிக்கலாம்.